அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை குறித்தும் யார் யாருக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பது குறித்தும் தற்பொழுது கலந்துரையாடி வருவதாகவும் அதனுடைய ஆலோசனையை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக மாநில நிர்வாகிகளுடன் விஜய் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்துல வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் விஜயிடம் பல்வேறு அறிவுறுத்தல்களை சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர் தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த குழு அமைக்க வேண்டும், இந்த குழுவில் எத்தனை பேர் இடம்பெற வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமாக அனைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இன்றைக்கே விஜய் முக்கிய நிர்வாகிகளுடன் சுட சுட ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். காரணம், மிக விரைவாக அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ஆளுநர்